ரைட் வா. இல்லை எது வந்து இஸ் நாட் ட்ரூ அப்படின்றான். இந்த கேள்வியை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும். ஏழெண்கள் 0லேருந்து ஆரம்பிச்சா அது நம்ம என்னவா சொல்றோம்? ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள் அப்படின்னு சொல்றோம். ரைட்டாப்பா. மைனஸ்லேருந்து பிளஸ் வர வந்தா அது இன்டீஜர்ஸ், ஷார்ட்டா இசட்னு சொல்லுவோம், முழுக்கள் சொல்லுவோம். ரைட்டா. அடுத்தது என்ன சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்கள் அப்படி சொல்லுவாங்க. ரைட்டா. மீதம் உள்ளக்கூடிய நம்பரை இரேஷனல், விகிதமுறா எண்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து முழு தொகுப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டாப்பா. இது என்னவா சொல்லுவோம்? மெய் எண்களின் தொகுப்பு. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறேன்னாப்பா, கீழிருந்து இப்படி மேல போனா ஆல், அனைத்து, ஒவ்வொருன்னு சொல்லணும். மேலிருந்து உள்ளுக்குள்ள வந்தா சம், சில அப்படின்னு சொல்லணும். இதான் பாயிண்ட். இந்த கேள்வி படிங்களா? ஆப்ஷன் ஏவா, எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர், ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர். ஆனா கரெக்ட் பா, ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யன் தான். இது சரிப்பா. ரைட்டா. ரெண்டாவது பாருங்கப்பா, எவ்ரி இன்டீஜர் இஸ் ஏ ரேஷனல். கரெக்ட் பா, ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண். கரெக்ட் பா. அடுத்தது எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இரேஷனல். இது ராங் பா. இப்படி வந்தா சம் ரியல் நம்பர்ஸ் தான் சொல்லணும். ரைட்டா. அப்போ அவன் சொன்னது இது ராங் பா. இது சம்ன்ற வார்த்தை வந்தா ரைட்டா. ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. ஆன்சர் சி தான். அதுல எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர். கரெக்ட் தான். எல்லா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பர்ஸ் தான். இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான கூற்றுப்பா. அது ஒவ்வொருன்னு வரக்கூடாது, சில மெய்யெண்களே விகிதமுறா எண்கள் ஆகும் அப்படிதான் சொல்லும். அடுத்த கேள்வி பாருங்க. இல்ல என்ன சொல்றான்? which one of the following is regarding sum of two irrational number. ஒரு ரெண்டு irrational நம்பரை ஆட் பண்ணா நமக்கு வரக்கூடிய மதிப்பு மேபி ரேஷனல் ஆர் இரேஷனல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், ரூட்னு ஒரு இரேஷனல், ரூட் 3ன்னு ஒரு இரேஷனல், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இரேஷனல் தான் கிடைக்கும். அது ஒரு விகிதமுறா எண்ணை தான் கொடுக்கும். ரூட் 5ன்னு சொல்லக்கூடாது. 2 + 3 தான் 5. இது நம்ம டெசிமல்ல போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் 2 + √2 என்பது ஒரு இரேஷனல், 2 - √2 ஒரு இரேஷனல். இதை கூட்டும் போது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். 4னா 4/1னா இது ஒரு ரேஷனல். அப்ப இரண்டு விகிதமுறா எண்களின் கூட்டுப்பலன் எப்பொழுதும் ஒருவேளை விகிதமுறு எண்ணை கொடுக்கலாம் அல்லது விகிதமுறா எண்ணை கொடுக்கலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் டெர்மினேட்டிங் டெசிமல், அதாவது பின்வருவனற்றுள் எது விகிதமுறா எண் அப்படின்னு இருக்கு தமிழ்ல. இல்ல, ஆக்சுவலா என்னன்னா இதை டிவைட் பண்ணா ஒரு பர்டிகுலர் டேர்மோட ஸ்டாப் ஆகணும். இது தமிழ்ல தப்பா இருக்கு. விகிதமுறா எண் இல்ல, பின்வருவனற்றுள் எது முடிவுறு தசம மதிப்பை கொடுக்கும். இதுமே கீழே 2ஓட பவர்ல வந்தா 1/2, 1/4, 1/8, 1/16 இப்படிலாம் வந்தா ஒரு பர்டிகுலர் வேல்யூட முடியும். இல்லைன்னா 5ஓட மடங்குல வரலாம். இல்லைன்னா 2 × 5ஓட மடங்குல வந்தா இதெல்லாம் டெசிமலோட முடியும். ஆப்ஷன் ஏ ரைட்டுப்பா. இது 64னா 2/6. இதான் நான் சொன்னேன், 2 பவர்ல வந்தா அது முடிவுறு தசம மதிப்பை கொடுக்குமா. இனிமே டிவைட் பண்ணி பார்க்க முடியாது, கால்குலேட்டர் நம்மள கிடையாது எக்ஸாம்ல. ரைட்டா சார்? 15 5 இருக்கேன்னா 5 × 3ன்னு வரக்கூடாது. 5ன்னு வந்தா பக்கத்துல 2 வரலாம், இல்ல 5 மட்டும் வரலாம். இது 4 3 12 ஆச்சு சார், 3லாம் வரக்கூடாது. அதெல்லாம் என்ன ரெக்கர் ஆகும், ரிப்பீட் ஆகும் டெசிமல். இப்போ 1/3 வகுத்தா 0.3333 போயிட்டே இருக்கா. இப்போ 1/2 வகுத்தா இதுதான் முடிவுறு தசம மதிப்பு. 1/4 வகுத்தா 0.25. இதெல்லாம் எண்டாவது பாருங்க, முடியுது பாருங்க. /3னா போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன கேட்கறா, எது இரேஷனல் நம்பர், எது விகிதமுறா எண்ணா? பை தாம்பா. இதெல்லாம் பிராக்ஷன்ல எழுதலாம், இல்ல ரேஷனல் விகிதமுறு எண், இல்ல பின்னத்துல எழுத முடியும். இது ஒரு பின்ன எண். ஆனா பை என்பது 22/7 கிடையாதுப்பா. அதுல நம்ம மேக்ஸ்ல கன்வீனியன்ட்டா நம்ம எடுத்திருக்க வேல்யூல ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. பையோட சரியான மதிப்பு 3.14, நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங், முடிவுறா மதிப்பு, சுழல் தன்மையற்ற எண். இது ஒரு விகிதமுறா எண். ஞாபகம் வச்சு, 22/7 கிடையாது. அது பையோட சரியான மதிப்புல நம்ம தோராயமா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்காக எடுத்துக்கொண்ட வேல்யூ தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, கேள்வி எண் 16. which of the following statement is false? ரைட்டாப்பா.
இப்ப ஆப்ஷன் பி ரூட்னு போட்டா அது பாசிட்டிவ் தான் கொடுக்கும். இது கரெக்ட். ரூட் 25 பிளஸ் 5. ஆனா இங்க ரூட் 25 பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் வராதுப்பா. இது ராங். பாருங்க மைனஸ் இருக்கா, அதனால மைனஸ் வந்து 25 ரூட் எடுத்தா 5 தான் கரெக்ட். 25 வர்க்கமூலம்னா மீனிங் என்ன தெரியுமாப்பா? எக்ஸ் ஸ்கொயர் 25னா எக்ஸோட வர்க்கமூலம் என்ன கிடைக்குன்னா அது ரூட்னு எழுதக்கூடாது. ரூட்னு எழுதுனா சைன் வந்து என்ன சொல்லுவாங்க? பாசிட்டிவ் ரூட்னு சொல்லுவாங்க. நேரிடை வர்க்கமூலம் வெறும் பிளஸ் தான் கொடுக்கும். பட் எக்ஸ் ஸ்கொயர் 25னா எக்ஸுக்கு ரூட் எடுத்தா அது பிளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு சொல்லணும். அதனால இது கரெக்ட். அப்ப இது எது கேட்கறான்? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுனா ஆப்ஷன் டி தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் தவறான கூற்று. இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னவா? ஆப்ஷன் டி. சார் இதுவும் வர்க்கமூலம் ரூட் தானே சார்? அப்படி கிடையாது. அது சைன் இந்த ரூட்னு போட்டாதான் பாசிட்டிவா கொடுக்கும். அப்ப இதோட மீனிங் தான் எக்ஸ் ஸ்கொயர் 25னா எக்ஸோட வர்க்கமூலம் பிளஸ் ஆர் மைனஸ் 5 தான் சொல்லணும். ஸ்கொயர் வந்தா எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் 5ல தான் சொல்லணும். அடுத்ததுப்பா இதுல எது விகிதமுறா எண் அல்ல அப்படின்னு கேட்கறான். ரைட்டா சார்? இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர். விகிதமுறி எண் அல்லன்னு கேட்கறான். ஃபிராக்ஷன்ல எழுத முடிஞ்சா ரேஷனல், ஃபிராக்ஷன்ல எழுத முடிஞ்சா அது இரேஷனல். பார்க்கலாமா? இதுக்கு வந்து சால்வ் பண்ணா 4 2ன்னு பிரிக்கலாம், கீழே 9 2ன்னு பிரிக்கலாம். 2 2 அடிச்சா 2/3. இதுவும் பாருங்க 7/3. இதை பாருங்க 1/100 எழுதலாமா? இதுக்கு ரூட் எடுத்தா 1/10. இது எல்லாமே ரேஷனலா? ஆனாங்க ரூட் 13 என்பது ஓகேங்களா? இதுக்கு நீங்க ரூட் எடுத்தா டெசிமல்ல 3 பாயிண்ட்ல போயிட்டே இருக்கும். இது ஃபிராக்ஷனா மாற்ற முடியாது. ஆகவே இதுதான் இரேஷனல். இதுதான் விகிதமுறா எண். நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங், இதுதான் இரேஷனல் சொல்றோம். விகிதமுறா எண்ணா ரைட். அப்ப சுழல் தன்மை அற்ற எண்ணா இருக்கும். ரைட்டா? முடிவுறா மதிப்பா இருக்கும். அடுத்த கேள்வி வாங்கப்பா. ரூட் 27ஓட ரூட் 12 ஆட் பண்ணா 39ன்னு சொல்லக்கூடாதுப்பா. 27 பிளஸ் 12 தான் 39. அப்ப எப்படி எழுதணும்னா 9 3ன்னு எழுதணும். 12 4 3ன்னு எழுதணும். இதுக்கு ரூட் எடுத்தா 3 ரூட் 3 ரைட்டாப்பா? இதுக்கு ரூட் எடுத்தா 2 ரூட் 3. இப்ப ஆட் பண்ணலாம். 3 + 2 என்னப்பா? 5 ரூட் 3. இப்படிதான் சால்வ். அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. 27 + 12 39 அப்படி சொல்லக்கூடாது. ரூட் 80 கே ரூட் 5 நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன். 80 எப்படியா பிரிக்கலாம்? 16 5 80. 16க்கு ரூட் எடுத்தா 4 ரூட் 5 ஈக்குவல் டு கே ரூட் 5. அப்ப கேயின் மதிப்பு 4. கேயின் மதிப்பு 4. அடுத்த கேள்வி பாருங்க. When written with a rational denominator, the expression ஒன்னும் இல்லவா, இந்த 2 ரூட் 3 by 3 ரூட் 2 நம்ம ரேஷனலைஸ் பண்ண நம்ம சர்ட்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? இப்ப ரூட்னா மேல இங்கே ரூட் 2ஆல பெருக்குங்களா, மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? கீழே ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன ஆயிடும்? 2 ஆயிடுமா? மேல என்ன எழுதலாம்? ரூட் 3யும் ரூட் 2வையும் பெருக்குனா இப்ப ரூட் ஏ இன்ட்டு ரூட் பினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 3 2 6ன்னு வந்துடும். பாருங்க இப்ப 2வையும் 2வையும் அடிச்சிருங்க. அப்ப ஆப்ஷன் என்னவா இருக்கு? ரூட் 6/3ன்னு எழுதலாமா? ரூட் 6/3ன்னு எழுதலாமா? இவ்வளவுதான் விஷயம். அடுத்த கேள்விப்பா. இதோட மெத்தட் என்னன்னு தெரியுமாப்பா? இப்ப a பவர் x ஈக்குவல் டு a பவர் y பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் ஆல்சோ சேம். ஆகவே அடுக்கும் சமமாக இருக்கும். இதான் பாயிண்ட். அப்ப இங்க 9 பவர் x ரூட்னா என்ன எழுதணும்? பவர் 1/2. இது 9 ஸ்கொயரா கியூபிக் ரூட்டா பவர் 1/3. ரைட்டா? இப்ப என்ன இருக்கு? அழகா பேஸ் ஈக்குவலா இருக்கா. அப்ப பவரை அழகா ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப x பவர் 1/2 மல்டிப்ளை பண்ணுங்க. x இன்டு 1/2 ஈக்குவல் டு இது 2 இன்டு 1/3 2/3 ஈக்குவல். பேஸ் ஈக்குவலா, சோ பவர் ஆல்சோ ஈக்குவல். அப்ப x ஈக்குவல் டு என்னப்பா? 2 இன்டு 2 4/3. ரைட்டா? அடுத்த கேள்வி வாங்கப்பா. ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்கா, லென்த் பிரெத் கொடுத்துட்டான். லென்த்தோட வேல்யூ 5 இன்டு 10⁵, பிரெத் அகலம் 4 இன்டு 10⁴ மீட்டர். ஏரியா பரப்புனா என்னப்பா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத்தா நீளம் இன்டு அகலமா? நீளம் என்னப்பா? 5 இன்டு 10⁵, அகலம் 4 இன்டு 10⁴,
5 4 மல்டிப்ளை பண்ணா 20, 10 பவர் 5 10 பவர் 4 மல்டிப்ளை பண்ணா 10 பவர் 9. அது எப்படி சார்னா a பவர் எக்ஸையும் a பவர் ஒய்யும் பெருக்குனா a பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் நம்ம எழுதுவோம்ல, அந்த பாயிண்ட் தான் அப்ளை பண்ணிருக்கோம். ரைட்டா? இந்த 20ல இருக்கக்கூடிய ஒரு 10 எடுத்து மீண்டும் இதை போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பாருங்க ஆப்ஷன் அப்படிதானே செட் ஆயிருக்கு. அப்ப 2 இன்ட்டு இந்த 10 இதுல போய் சேர்ந்தா 10 பவர் 9 பிகம் 10 பவர் 10 மீட்டர் ஸ்கொயர். ஏரியானா என்ன சொல்லணும்? ஸ்கொயர் மீட்டர்லன்னு சொல்லணும், சதுர மீட்டர் தானே சொல்லணும். அதான் ஆப்ஷன்ல கிளியரா இருக்கு பாருங்க. அப்ப 20 இன்ட்டு 10 பவர் 9 ஆப்ஷன்ல 2 இன்ட்டு 10 பவர் 10 மாத்திருக்கான்பா. நன்றி, வணக்கம்பா.